இந்த வீடியோவில் ராமர் கோவிலை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இதை வந்து கட்டின நிறுவனம் யார் அப்படின்னா ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த க்ஷேத்ரா ட்ரஸ்ட்டு. ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்தா க்ஷேத்ரா ட்ரஸ்ட் அப்படிங்கிற ட்ரஸ்ட்டு தான் இதை வந்து நிறுவியிருக்காங்க. அது கட்டத்துக்கு ஆரம்பித்த நிறுவனம். இதை வந்து லார்சன் அண்ட் டர்போ LNT அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நிறுவனர் யார் அப்படின்னாக்கா சம்பத் ராய் அப்படிங்கிறது தான் நிறுவனர். இது வந்து எப்போ திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்க 22 ஜனவரி 2024 அப்போ தான் திறந்திருக்காங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னாக்க அயோத்தியில், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அயோத்தியில் சரையூ நதிக்கரையில் தான் அமைஞ்சிருக்கு. இதை திறந்து வைத்தவர் யாருனாக்கா பிரதமர் நரேந்திர மோடி. தலைமை கட்டிட கலைஞர் யார் அப்படின்னாக்க சந்திரகாந்த் சோம்புரா. அவரோட உதவியாக யார் இருந்தாலும் நிக்கில் சோம்ப்ரா, ஆஷிஷ் சோம்ப்ரா அப்படிங்கிறவங்க தான் வந்து இருந்திருக்காங்க. இங்கே அது பக்கத்தில் ஒரு விமான நிலையம் ஒன்று இருக்குது. அது என்ன விமான நிலையம் அப்படின்னாக்கா மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் அப்படிங்கிற விமான நிலையமும் அங்கே இருக்குது. அடுத்து இந்த கோவில் வந்து ராமர் கோவில் வந்து எப்போ அடிக்கல் நட்டாங்க அப்படின்னாக்க 5 ஆகஸ்ட் 2020 வந்து அடிக்கல் நட்டிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய தலங்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தோன்னா 3. ஒவ்வொரு தலங்களும் வந்து 20 அடி கொண்டது. இங்கே இருக்கக்கூடிய வாயில்கள், ராமர் கோயிலில் இருக்கக்கூடிய வாயில்கள் வந்து மொத்தம் 44. அதோட நீளம் வந்து 380 அடி, அகலம் வந்து 250 அடி, உயரம் வந்து 161 அடி. இது வந்து எந்த பாணியில் வந்து இதோட கட்டிடக்கலை அமைப்பு வந்து இருக்குது அப்படின்னாக்க நகராங்கிற பாணியில் தான் அமைஞ்சிருக்கு. இதில் இருக்கக்கூடிய தூண்களோட எண்ணிக்கை வந்து 392. அடுத்து ராமர் கோவிலோட நுழைவாயில் வந்து எந்த பக்கமாக இருக்குது அப்படின்னாக்கா கிழக்கு நோக்கி தான் இருக்குது. இதில் வந்து அந்த நுழைவாயில் வந்து 32 படிகள் ஏறி தான் அங்கே போய் அந்த இடத்துக்கு போக முடியும். சிங் துவார் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. அடுத்ததாக வந்து சுவரோட உயரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா 732 மீட்டர் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய மண்டபங்கள் அப்படின்னாக்கா 5 மண்டபங்கள் இருக்குது. என்னென்ன மண்டபங்கள் அப்படின்னா நிருத்யா, ரங், சபா, பிரார்த்தனா, கீர்த்தனா அப்படிங்கிற ஒரு 5 மண்டபங்களை கொண்டது. இங்கே இருக்கக்கூடிய குவிமாடங்கள் அப்படின்னாக்கா மொத்தம் 3 குவிமாடங்கள் இருக்குது. இங்கே வந்து அந்த வேலை பார்த்த சிற்பிகள் யார் அப்படின்னாக்கா அருண் யோகிராஜ், கணேஷ் தத், சத்யநாராயண பாண்டே அப்படிங்கிற 3 சிற்பிகள் தான் வந்து இதில் வேலை செஞ்சுருக்காங்க. திட்ட மேலாண்மை அப்படின்னா யார் செஞ்சுருக்காங்க அப்படின்னாக்கா டாடா கன்சல்டிங் இன்ஜினியரிங் லிமிடெட், அவங்க தான் வந்து திட்ட மேலாண்மை பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் வந்து இங்கே வந்து ஒவ்வொரு கார்னர்லையும் வந்து 4 தெய்வங்களை வந்து வச்சுருக்காங்க, சிலைகளை. யாருன்னா சூரிய பகவான், அன்னை பகவதி, கணபதி, சிவன். இந்த 4 தெய்வங்களையும் வந்து 4 கார்னர்லையும் வச்சுருக்காங்க. அதுபோக அன்னபூர்ணா வந்து வடக்கு திசையிலையும், ஹனுமன் வந்து தெற்கு திசையிலையும் வந்து வச்சுருக்காங்க.